கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் நான் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவிக்கிறேன். அநேக பேர் ஒரு சந்தேகம் கேட்குறாங்க. அந்த சந்தேகம் என்னென்னா, நமக்கு 3 தெய்வமா இல்லை ஒரே தெய்வமா அப்படிங்கிற கேள்வியை தாங்க என்ன செய்கிறாங்க வைக்கிறாங்க. அதற்குரியதான விடையை தான் இந்த நாளில் நம்ம என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படிங்கிற வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அங்க தேவனுங்க பெயர் என்ன செய்யப்பட்டதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படியானால் நமக்கு ஒரே தேவன் தான் என்ன செய்ய உண்டு. ஆனா அந்த தேவன் 3 தன்மையில என்ன செய்யறார், செயல்படுகிறார். தேவனுடைய சிருஷ்டிப்பு எல்லாவற்றையும் நீங்க பாருங்க, எல்லாமே 3 தன்மையில தான் என்ன செய்ய காணப்படும். எந்த ஒரு சீடானாலும் சரி, மேல ஒரு ஹார்டான தன்மை இருக்கும், அடுத்து ஒரு லேயர் கொடுக்கப்பட்டிருக்கும், உள்ள இன்னொரு விதை என்ன செய்யும் காணப்படும். மனிதனை நீங்க எடுத்துக்காங்க, மனிதன் அவர் எப்படி சிருஷ்டித்திருக்காருன்றா ஆவி, ஆத்மா, சரீரம், இந்த 3 தன்மையில தான் மனிதனையும் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, சிருஷ்டித்திருக்கார். எனவே அவருடைய சிருஷ்டிப்புல எல்லாமே ஒரு 3 தன்மை காணப்படுகிறது. அதே போலதான் அந்த தேவனுங்கிறவருக்குள்ள ஒரு 3 தன்மை காணப்படுதுங்க. அது 3 தேவன் அல்ல, அவருக்குள்ள இருந்து வெளிப்பட்டதான 3 தன்மை. நீங்க இந்த முழு வேதாகமத்தின் அந்த காலங்களை 3 கட்டமா நம்ம பிரிக்கலாம். ஒன்று, தேவன் பிதாவாக தன்னை வெளிப்படுத்தினது. அடுத்தது அவர் குமாரனாக, அவருடைய வார்த்தை இந்த பூமிக்கு குமாரனாக வந்த காலம். 3வது அவர் ஆவியானவரை ஊற்றி ஆவியானவர் செயல்படுகிற காலம். இந்த 3 தன்மையை 3 காலங்கள்ல அவர் என்ன செய்தார், தம்மை அவர் பூமிக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார், மனிதர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். ஓகே, இப்போ நீங்க பழைய ஏற்பாடு முழுவதிலும் பிதாங்கிற தன்மையில அவர் தன்னை வெளிப்படுத்தும் போது அவருக்குள்ள எது காணப்பட்டதுன்னா, இயேசுங்கிற தன்மையும், அதாவது வார்த்தைங்கிற தன்மையும் ஆவிங்கிற தன்மையும் அவருக்குள்ள என்ன செய்து மறைஞ்சு இருந்து, அதாவது வெளிப்பட்டது என்ன தன்மை, பிதாங்கிற தன்மை. உள்ள அடங்கி இருந்து செயல்பட்டது வார்த்தை, ஆவியானவர் என்றதால 2 தன்மை காணப்பட்டது. எங்க வார்த்தை தேவைப்பட்டுச்சோ அங்க வார்த்தையை அனுப்பினார், எங்க ஆவி தேவைப்பட்டுச்சோ அங்க ஆவி அனுப்பினார். மற்றபடி முழு பிதாங்கிற தன்மை தான் பழைய ஏற்பாடு முழுவதும் அவர் என்ன செய்தார், தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். நீங்க பாருங்க, தூதனானவர்ங்கிற ஒரு வார்த்தை பழைய ஏற்பாடு முழுது வரும். நீங்க மனோவாக்கிட்டே ஆனாலும் சரி, ஆபிரகாமை சந்திக்கும் போதானாலும் சரி, நிறைய இடங்கள தூதனானவர். வேத பண்டிதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த தூதனானவர் சொல்லப்பட்ட வார்த்தை யாருக்குரியது என்றால் அது இயேசுக்குரியது தான். அது தூதனானவர் என்னது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது என்று வேத வல்லுநர்கள் என்ன செய்றாங்க சொல்றாங்க. ஆவியானவரை நீங்க பாருங்க, ஆவியானவர் பழைய ஏற்பாட்டிலையும் பிதாங்கிற தன்மையில காணப்பட்டார். எப்படி காணப்பட்டார், நீங்க சிம்சோன் மேல இறங்கினார், எப்தா மேல இறங்கினார். அவங்க மேலாம் ஆவியானவர் எப்ப தேவைப்பட்டாரோ அப்போ இறங்கி அவர் யுத்தத்தை நடப்பிச்சுட்டு அவர் என்ன செய்தார், மீண்டும் என்ன செய்தார், போயிட்டார். அந்த பிதாங்கிற தன்மைக்குள்ள அவர் என்ன செய்தார், அடங்கி என்ன செய்தார், காணப்பட்டார். இதுதாங்க பழைய ஏற்பாடு முழுவதும். நீங்க புதிய ஏற்பாடுக்குள்ள இயேசு கிறிஸ்துவுடைய காலத்துல வரும்போது இப்ப இயேசுங்கிற தன்மை, அதாவது வார்த்தை, அந்த தேவனுக்குள்ள இருந்த அடுத்த தன்மையாகிய வார்த்தை, அதாவது நம்ம அவங்க சொல்லி விட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தையை நம்ம என்ன செய்யறோம், அவங்க வரல, ஆனா அவங்க சொன்ன அந்த வார்த்தையை நம்ம என்ன செய்யறோம், அவங்களாவே நம்ம என்ன செய்யறோம் நினைக்கிறோம். அது போலதான் நீங்க இயேசு யார் அப்படின்னா, அவர் ஆதியிலே வார்த்தை இருந்ததுன்னு யோவான் கண்டுபிடிச்சது போல அந்த வார்த்தை இயேசுங்கிற தன்மை என்ன செய்து வெளிப்பட்டது. அவருக்குள்ள என்ன தன்மையெல்லாம் மறைஞ்சிருந்தன, பிதாங்கிற தன்மையும் பரிசுத்த ஆவியானவர்ங்கிற தன்மையும் மறைந்திருந்தது. எப்படி அவர் இயேசு சொல்றார், பிதா எதை எனக்கு காட்டுறாரோ அதைப்படிதான் நான் செய்றேன், பிதா என்ன சொல்றாரோ அதைப்படிதான் நான் செய்றேன்னு அந்த பிதாங்கிற தன்மையை அவர் என்ன செய்றாரு, வெளிப்படுத்துகிறார். அடுத்து பாருங்க, ஆவியானவர் அவரை சோதிக்கும்படியா கொண்டு போனார்னு இருக்கு. அவரை கொலையை செய்ய வரும்போது, அவரை கீழே தள்ள வரும்போது ஆவியானவர் அவர் அந்த இடத்திலிருந்து அவர் என்ன செய்தார், எடுத்துக்கொண்டார் என்றும் வேதத்துல இருக்கு. அப்படியானா என்ன தன்மை வெளிப்பட்டுச்சுன்னா, இயேசுங்கிற தன்மை முன்னால நினைச்சு அவருக்குள்ள பிதாங்கிற தன்மையும் ஆவியானவர்ங்கிற தன்மையும் அடங்கி இருந்தது. இயேசு இந்த உலகத்தை விட்டு போகும்போது அவர் சொல்றார், நான் போனாதான் பரிசுத்த ஆவியாகிய அடுத்த தன்மை நினைச்ச போது வெளிப்பட போகுது அப்படின்னு அவர் சொன்னாலும், ஆவியானவர் இந்த உலகத்துல ஊற்றப்பட்டு அவர் செயலாற்றி கொண்டு இருக்கிறார். ஆவியானவர் தம்முடைய வல்லமையை அவர் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிற நேரத்துல அந்த ஆவியானவருக்குள்ள இயேசுவும் பிதாவுங்கிற தன்மையும் எனது மறைந்து தாங்க இருந்தது. எனவே நமக்கு 3 தேவன் கிடையாது, ஒரே தேவன் தான். அந்த ஒரே தேவன் 3 தன்மையிலே தன்னை நினைச்சார், வெளிப்படுத்தி
வெளிப்படுத்துகிறார். அது பழைய ஏற்பாட்டுல அப்பாவா வெளிப்படுத்துறார். அடுத்து இயேசு கிறிஸ்து வந்த காலத்துல வார்த்தையா அவர் வெளிப்படுகிறார். இப்போ அவர் ஆவியாய் செயல்படுகிறார். இந்த ஆவியானவர் இப்போ நீங்க பிதாங்கிற தன்மை குமாரங்கிற தன்மை காலங்கள் முடிந்தாலும் ஆவியானவருடைய தன்மை முடியவே இல்லைங்க. இன்னும் ஆவியானவர் என்ன செய்யறார்? அசைவாடி கொண்டேதான் இருக்கிறார். எப்பொழுது பிதா இறங்க வேண்டுமோ, எப்பொழுது குமாரன் செயல்பட வேண்டுமோ, அவர்கள் அந்தந்த நாட்களில் அந்தந்த வேலைகளில் அவர்களும் செயல்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. எப்படின்னா, நீங்க பிதா பேசுற சத்தத்தை நீங்க கேட்கணுமானா மேல வானத்துல இருந்து சொல்லுவாங்க. மேல வானத்துல இருந்து அசிரீரி மாதிரி சத்தம் கேட்குதுன்னா அது யார் பேசுற சத்தம்னா பிதா பேசுற சத்தம். பக்கத்துல ஒருத்தர் நேருக்கு நேர் ஒருத்தருக்கு பேசுற மாதிரி அருகில இருந்து ஒரு ஆள் பேசுற மாதிரி இருக்கு அப்படின்னா அது யார் பேசுறதுன்னா இயேசுங்கிற தன்மை என்ன செய்து பேசுறது. உங்களுக்குள்ள இருந்தே ஒரு சத்தம் வருதுன்னு வச்சுக்காங்களேன். அந்த சத்தம் யார் சத்தம் என்றா சோதரம், அது இயேசு கிறிஸ்துடைய சத்தம் இல்ல, அது ஆவியானவர். உங்களுக்குள்ள அவர் எப்பவுமே இருக்கிற அந்த ஆவியானவருடைய சத்தம் தான் நமக்குள்ள இருந்து வெளிப்படுகிற சத்தம். இப்ப பாருங்க, நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நோவா பேழையை உண்டாக்கி அந்த பேரையில எல்லா ஜனங்களையும் அவர் சேர்த்து கொண்டு சோதரம் அந்த நாட்கள் முடிந்த உடனே அந்த அரராத்து மலையில அந்த பேரை சேர்ந்த உடனே அவர் முதல்ல எதை அனுப்புறாருன்னா காகத்தை என்ன செய்யறாரு? அனுப்புறார். இந்த காகம் எப்படி காணப்படுதுன்னா போக்கும் வரத்துமா அப்படியே இருந்துச்சு. ஆனா அது பேலைக்கு என்ன செய்யல, வரல. அடுத்ததாக அவர் எந்த பறவையை அனுப்புறாருன்னா புறாவை தான் என்ன செய்தார்? அனுப்புறார். இந்த புறாவை அவர் அனுப்பும்போது வேதம் சொல்லுகிறது, புறா போய் நீங்க ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல வாசிக்கும் போது இந்த புறாவுக்கு எங்கேயுமே காலை வைக்கிறதுக்கு இடமே இல்லையா. இடம் இல்லாம திரும்ப யார்கிட்டயே வந்துட்டு அந்த நோவா கிட்டே சேர்த்து வந்துட்டு அவர் கையை நீட்டி என்ன செய்தார்? பிடிச்சார். அடுத்து 2வது முறையாக இந்த புறாவை என்ன செய்யறார்? ஒரு 7 நாள் கழிச்சு அனுப்புறார். அந்த 7 நாள் கழிச்சு அனுப்பும் போது அந்த புறா என்ன செஞ்சுன்னா ஒரு ஒலிவ இலையை என்ன செய்தா? பறிச்சுட்டு வந்துச்சான். அதாவது மரங்கள்லாம் காணப்படுது அப்படிங்கிற ஒரு ஒலிவ இலையை பறிச்சுட்டு வந்துச்சு. 3வது இந்த புறாவை அனுப்பும் போது இந்த புறா திரும்ப பேலைக்கு என்ன செய்யல, வரவே இல்லை. இந்த ஆவியானுடைய தன்மையை நம்ம வேதத்துக்குள்ள நம்ம அந்த புறாவை இணைச்சு நம்ம பார்க்கும்போது எப்படின்னா, பழைய ஏற்பாடுல புறா பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். எங்குமே அவர் வாசம் பண்ண முடியல. அந்த தூய்மையான பரிசுத்த ஆவியானவர் எங்கேயுமே யார் மேலேயுமே தங்க முடியல. அதனால அவர் என்ன செய்தாரு? மீண்டும் நிரந்தரமா இருக்கல. அவர் என்ன செய்தார்? திரும்பவும் பிதாவிடத்தில் போனார். இப்ப 2வது முறை அனுப்பும் போது ஒளிவை இலையை கொத்திட்டு வந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கலாம். அது எதற்கு அடையாளமானா, அது ஒளிவை இலையை நீங்க பாப்பீங்கன்னா எதற்கு பயன்படுத்தினாங்க? ஆரம்ப நாட்கள்ல விளையாட்டு போட்டிகள்ல ஜெயம் கிடைக்கும் போது அந்த ஒளிவை இலையை தான் என்ன செய்வாங்களா, கிரீடமாக்கி அவங்க தலையில என்ன செய்வாங்க? முடிசூட்டினாங்க. இன்னைக்கு தாங்க பதக்கங்கள் வந்தாச்சு, வீடு கொடுக்குறாங்க, இடம் கொடுக்குறாங்க, பணம் கொடுக்குறாங்க, பலவிதமான காரியங்களை கொடுக்குறாங்க. ஆனா அன்னைக்கு எதை மட்டும் தான் கொடுத்தாங்கன்னா இலையை கிரீடமாக்கி அவங்க தலையில முடி சுட்டாங்கப்பா. இப்போ 2வது இந்த புறா ஒளிவேலையை கொண்டுட்டு போனதுக்கு என்ன காரணம்னா, அது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்த நேரத்துல அந்த ஆவியானவர் ஆகிய புறா அவருக்கு தோல் மேல இறங்கிச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கலாம். அப்படியே அது அந்த ஆவியானவர் 2வது கட்டத்துல இயேசு கிறிஸ்து சிலுவையில வெற்றி சிறக்க வைத்து மீண்டும் என்ன செய்தாரு? பேலைக்குள்ள என்ன செய்தார்? தேவனிடத்துல கடந்து போனார். 3வதாக அவர் அனுப்புறார். இன்னும் 7 நாள் கழிச்சு நோவா அனுப்புகிற நேரத்துல அந்த புறா என்ன செய்யல? திரும்ப போகவில்லை. இதை எதற்கு அடையாளமானா 120 பேர் அங்க மேல் வீட்டு அறையில கூடி ஜெபித்த நேரத்துல அந்த ஆவியானவருடைய காலகட்டம், அது அவருடைய வேலை தொடங்கும் போது அது என்ன செய்து? ஒரு மகிமையாய் அன்னைக்கு இறங்கி அந்த ஆவியானவர் அசைவாடினார். அந்த அசைவாடுதல் இன்றைய காலகட்டங்கள் வரையும் அசைவாடி கொண்டேதான் இருக்கிறது. அந்த ஆவியானவர் திரும்ப என்ன செய்யல? போகல. அவர் அந்த பூமியில அவர் என்ன செய்யறார்? உலாவிக்கிட்டு தாங்க இருக்கிறார். இதுதாங்க 3 கால தன்மையா என்ன செய்து காணப்படுகிறது. சிலர் சொல்லுவாங்க, ஏன் அன்றைக்கு மட்டும் ஆவியானவர் வந்த போது அவர்கள் பேசுற அந்நிய பாஷைக்கு எல்லாருக்கும் அர்த்தம் தெரிஞ்சு இன்னைக்கெல்லாம் அதெல்லாம் நடக்கலையே, அது பொய் அப்படிம்பாங்க. ஒருத்தங்களை முதல்ல ஒரு பதவி அமர்த்துறாரு. ஆனா சரி, முதல்ல வரவேற்கும் போது அவங்களை மகிமையா தான் வரவேற்பாங்க. அந்த வரவேற்பு அடுத்த நாள் போய் தேடி பார்த்தா என்ன செய்யாது? கிடைக்காதுங்க. அது அன்னைக்கு தான். ஏன்னா அவங்கள முதல்ல இந்த பூமிக்கு அவங்களுக்கு கொடுக்கும் போது, இல்லாட்டி அவங்கள எங்க அவங்கள முதன்மையா
முதன்மையா வைக்கிறாங்களோ அந்த நாளில் ஒரு பெரிய கானரிங் நடக்கும், ஒரு பெரிய விருந்து நடக்கும், ஒரு பெரிய திருவிழா மாதிரி எல்லா காரியங்களும் நடத்துவாங்க. ஆனா டெய்லி போனோமே, நேற்று நமக்கு நடத்தினாங்களேன்னு இன்னைக்கு போனா அது என்ன செய்யாது, கிடைக்காது. அப்படிதான் ஆவியானவர் ஊற்றப்பட்ட அன்னைக்கு அது எல்லா பாசைக்காரர்களும் இந்த ஆவியானவரை அறிந்து கொள்ளும்படியாக தான் தேவன் முன்குறித்த அந்த பெந்தேகோஸ்தே நாளில அந்த ஆவியானவர் என்ன செய்தார், ஊற்றப்பட்டார். இப்படி தேவன் ஒரே தேவன் தான் நமக்கு. ஆனா அவர் எப்படி காணப்படுறாருன்னா 3 தன்மையில தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறாருங்க. பழைய ஏற்பாட்டுல பிதாவாக, இயேசு கிறிஸ்துவின் காலத்துல குமாரன் வார்த்தையாக, இப்போ அவர் எப்படி இருக்கிறார், ஆவியானவரா அசைவாடுகிறார். இந்த சிந்தையோடு கூட நீங்க வேதத்தை தியானிக்கும் போது அதனுடைய ரகசியங்களும் அதனுடைய ஆழங்களும் பிதாவின் அன்பும் என்ன செய்யும், உங்களுக்கு புரிந்து கொள்ளும். இல்லைன்னா நம்மளும் மற்றவங்களை மாதிரி நமக்கு 3 கடவுளா அப்படின்னு நாம என்ன செய்வோம், சந்தேகம் எழுப்போம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? இப்போ உங்களுக்கு ஒரு விளக்கம் கிடைச்சிருக்கா? இனி இந்த சிந்தையோடு கூட நீங்க வேதத்தை நீங்க தியானித்து பாருங்க. அவர் 3 கடவுளாய் அல்ல, 3 தன்மையிலே செயல்பட்டதை நீங்க ருசிக்க முடியும், நீங்க பார்க்க முடியும். தேவன் இன்னும் உங்களை அந்த வேதத்தின் ஆழத்துக்குள்ள கொண்டு போய் தம்மை அவர் வெளிப்படுத்த போகிறார். அவர் வெளிப்படுத்துவார். நீங்க அந்த ஜெபத்தோடு கூட நீங்க வேதத்தை நீங்க வாசிக்க தொடங்குவீங்களானா கட்டாயம் அந்த தேவன் யார் என்பதை நீங்களும் அறிந்து கொள்வீங்க. நமக்கு 3 தேவன் அல்ல, ஒரே தேவன். அவர் 3 தன்மையிலே நமக்கு தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த தேவனுக்கு நம்ம நன்றி சொல்வோம். அந்த தேவத்தன்மை நம்மையும் சோதரம் அந்த ஆவியானவர் ஆளுகை சேர்ந்து நடத்துவார். அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.